அடடடடடே, 5வது நாள் அழகா வந்து அமர்ந்திருக்கிறீங்களே, சூப்பர். 4 நாள் கற்றுக்கிட்டத மனசில் வச்சுருக்கீங்கல்ல, உங்களை நம்புகிறேன். ஏன்னா உங்கள் கேமராமேன் டெய்லி வந்து என் நிலத்துல வந்து ஏன்னா ஷூட் பண்ணுறதுலையே குறியாக இருக்கான். நானும் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் மறந்துடக்கூடாது, சரியா? சரி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆரம்பத்தில் இதை எப்படி பார்த்தீங்க? நிலமா பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்களா, பயிரெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல உயர வளர்ந்துருக்கு பாருங்க. நீங்களும் வளரணும்ல. ஆனா இதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குங்க. இன்னைக்கு 5வது நாள் தலைப்பு என்ன தெரியுமா? நேரம். ஆனா முதல் நாளே எனக்கு இப்படி வளரணும்னு ஆசைப்பட்டா நல்லா இருக்குமா? இவ்வளோ நாள் பொறுமையா காத்திருந்தேன் பாருங்க. ஸோ நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க வளரணும்னா அதுக்கு சில நேரம் இருக்கும். அதுக்கு நீங்க பொறுமையா காத்திருக்கணும், சரியா? இன்னைக்கு உங்க நேரத்தை நீங்க எப்படி கவனமா செலவு பண்ணணும், எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா காத்திருக்கணுங்கிறத கற்றுக்கொள்ள போறீங்க. கவனமா கேட்பீங்களா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு கூட நம்மளோட டாபிக் என்னன்னா நேரம். சரி குட்டீஸ், இந்த நேரம் அப்படின்ற டாபிக்கு ரிலேட்டடாக ஒரு சாங் பார்க்கலாமா? பெருசா வளர நேரம் வேண்டுமே, கனிகள் நிறைந்த மரமாய் மாற பொறுமை வேண்டுமே. நட்டுன மரமோ பெருசா வளர நேரம் வேண்டுமே, கனிகள் நிறைந்த மரமாய் மாற பொறுமை வேண்டுமே. உயர உயர பறக்கும் கழுகை போல் சிகரம் தொடவும் சீக்ரெட் வேணுமா? உயர உயர பறக்கும் கழுகை போல் சிகரம் தொடவும் சீக்ரெட் வேணுமா? குட்டீஸ், சாங் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? ஓகே குட்டீஸ், இந்த சாங்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, கழுகு இருக்குல்ல, எல்லாருக்கும் கழுகு தெரியும்ல. இந்த கழுகு என்ன பண்ணும், ரொம்ப ஹைட்டாக பறக்கும்ல. எல்லா பேர்ட்ஸை விட கழுகு தானே ஹைட்டாக பறக்கும். ஆனால் அதோடைய ஹைட்டாக பறக்கிற சீக்ரெட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன பண்ணும், அது ஹைட்டாக பறக்கும் பொழுது கொஞ்சம் அது வீக் ஆகும் போது என்ன பண்ணுமா, ஒரு குகையில் போய் தனியாக போய் அது என்ன பண்ணுமா, தன்னோட பீக் இருக்குல்ல, அதை வச்சு அந்த ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே எல்லாத்தையும் பிச்சு போட்டுருமா. பிச்சு போட்டு அதுக்கு புது ஃபெதர்ஸ் வர வரைக்கும் அது என்ன பண்ணுமா, பொறுமையாக காத்திருக்குமா. அது ஃபெதர்ஸ் புதுசாக வளர்ந்த உடனே முன்னாடி அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு அதுக்கு என்ன பண்ணுமா, பயங்கரமாக ஸ்ட்ரென்த் வருமா. இப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணும், அதனால் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணால் ஈஸியாக ஸ்ட்ரென்த்தாக பறக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த பாட்டில் சொன்ன மாதிரியே நமக்கு என்ன வேணும், பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது பட்டு 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 பட்டுன்னு நம்ம அதை பண்ணால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன
பண்ணணும், பொறுமையாக காத்திருக்கணும். நம்மளுடைய லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணி ரஷ் பண்ணாமல் பொறுமையாக காத்திருக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எவ்வளோ ஹைட்ஸ்க்கு வேணால் நம்மளால் போக முடியும். என்ன குட்டீஸ், என் கூட சேர்ந்து மறுபடியும் அந்த சாங்கை ஒருக்கா பாடுறீங்களா? பெருசா வளர நேரம் வேண்டுமே, கனிகள் நிறைந்த மரமாய் மாற பொறுமை வேண்டுமே. நட்டுன மரமோ பெருசா வளர நேரம் வேண்டுமே, கனிகள் நிறைந்த மரமாய் மாற பொறுமை வேண்டுமே. உயர உயர பறக்கும் கழுகை போல் சிகரம் தொடவும் சீக்ரெட் வேணுமா? உயர உயர பறக்கும் கழுகை போல் சிகரம் தொடவும் சீக்ரெட் வேணுமா? ஓகே குட்டீஸ், என் கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பீங்க, சூப்பராக கற்றுட்ருப்பீங்க. இப்போ கூட இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் பார்ப்போமா? பிறண்டு முந்திக் கொள்ளாதே, சிறகை அடித்து உயிரை எழும்ப பொறுமை வேண்டுமே. முட்டி மோதி உருண்டு பிறண்டு முந்திக் கொள்ளாதே, சிறகை அடித்து உயிரை எழும்ப பொறுமை வேண்டுமே. உயர உயர பறக்கும் கழுகை போல் சிகரம் தொடவும் சீக்ரெட் வேணுமா? உயர உயர பறக்கும் கழுகை போல் சிகரம் தொடவும் சீக்ரெட் வேணுமா? நட்டுன மரமோ பெருசா வளர நேரம் வேண்டுமே, கனிகள் நிறைந்த மரமாய் மாற பொறுமை வேண்டுமே. நட்டுன மரமோ பெருசா வளர நேரம் வேண்டுமே, கனிகள் நிறைந்த மரமாய் மாற பொறுமை வேண்டுமே. உயர உயர பறக்கும் கழுகை போல் சிகரம் தொடவும்
ஆக்ஷன் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? சரி சரி, ஆக்ஷனை நல்லா கவனிச்சிருப்பீங்க. இப்போ நீங்களும் எந்திரிச்சு நின்று எங்கள் கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுறீங்களா? பெருசா வளர நேரம் வேண்டுமே, கனிகள் நிறைந்த மரமாய் மாற பொறுமை வேண்டுமே. நட்டுன மரமும் பெருசா வளர நேரம் வேண்டுமே, கனிகள் நிறைந்த மரமாய் மாற பொறுமை வேண்டுமே. உயர உயர பறக்கும் கழுகை போல் சிகரம் தொடவும் சீக்ரெட் வேணுமா? உயர உயர பறக்கும் கழுகை போல் சிகரம் தொடவும் சீக்ரெட் வேணுமா? ஓகே குட்டீஸ், சாங்லாம் பார்த்தீங்க, ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணீங்க. இந்த பாட்டில் சொல்ல மாதிரியே நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. என்ன குட்டீஸ், அடுத்த செஷனுக்குள்ளே போகலாமா?
இது எப்போ வரும்னே தெரியலையே. இன்னைக்கு வருமா, இல்லை நாளைக்கு வருமா, இல்லை நாளான்னைக்கு வருமா? ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. கோழிக்குட்டி கேட்குதா? நீ எப்போ வருவ? ஏதாவது சொல்ல. எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் உன்னையும் மதித்து பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்ற. எவ்வளோ காண்டாகுது. தனியாக பேசுகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ வெளியே வருவன் கூட விளாட்லான்னு பார்த்தா நீ வேற காண்டேத்துற. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. இது எப்போ வரும்? ஐடியா. கோழிக்குட்டி, என்ன பண்ணன்னு தெரியுதா? உனக்காக அழகான ஒரு டோர் வரைஞ்சிருக்கேன். நீ வெளியே வரா மாதிரி தெரிஞ்சுன்னா சொல்லு. என்ன டக்குன்னு திறந்து கபான்னு வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், இது ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. இது எப்போ தான் வருமோ தெரியலையே. ஆண்டவர் ஏசப்பா, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? ஹலோ, வா 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 வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. இது வரவே மாட்டேங்குது. சே, டேய் என்னடா பண்ணுற? வேலை நேரத்தில் இங்கே ஏதோ வந்து விளாட்னு இருக்க. என்னடா அது? அது ஒன்றும் இல்லைண்ணே. இது என்னன்னு தெரியுதா? டேய், இது கோழி முட்டைடா. குட்டி குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லும் இதான் கோழி முட்டைன்னு. அது எனக்கு தெரியுதுண்ணே. நானும் காலையிலேருந்து இதை கையில் வச்சுட்டு கோழிக்குட்டியே வான்னு சொல்கிறேன். இது வெளியவே வர மாட்டேங்குதுண்ணே. டேய், இப்படிலாம் சொன்னால் அது எப்படா வெளியே வரும்? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குடா. அந்த டைம் படி தான்டா அது வெளியே வரும். அப்படியா? இது எவ்வளோ நேரத்தில் நான் வெளில வரும்? டேய், இப்படிலாம் எவ்வளோ நேரத்தில் வெளியே வரும்னு கேட்டால் டக்குன்னு எப்படி சொல்கிறது? அது எனக்கே கொஞ்சம் தெரில தான். அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும்டா. அது வந்து ஒரு 21 நாள் இருக்குன்னு வச்சுக்கோயேன். நீ நல்லா படித்த பையன், அதனால தான் உனக்கு இந்த போஸ்டிங்கில் வேலைக்கு எடுத்தாங்க. என்ன நீ இது கூட தெரியாமல் இதை கையில் வச்சு விளாண்டுருக்க? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணேன். பார்த்தல, எனக்கு கூட நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ 21 நாள் நான் இதை வச்சுட்டு வெயிட் பண்ணணுமா? கண்டிப்பாடா. 21 நாள் இதை நீ வச்சு வெயிட் பண்ணாதான் இதுலேருந்து என்ன வெளியே வரணுமோ அது அடுத்து கண்டிப்பாக வெளியே வரும். இப்பயே வரணும்னா என்ன பண்ண முடியும்? உடச்சா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படி வேற ஒன்று இருக்கா? ஆமாம், வெயிட் பண்ணாதான் அதுக்குள்ளேருந்து குட்டி கோழி அழகாக வெளியே வரும். இப்போ உடச்சா இதை வச்சு ஆம்லேட்டோ இல்லை பொடி மாசோ தான் போட்டு சாப்பிட்லாம். என்ன சொல்கிற? எனக்கு கோழிக்குட்டி தான் வேணும். இப்போ வேணும்னா கண்டிப்பாக நீ 21 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 21 நாளா? ஹலோ குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இந்த 2021 டெலிவிபேஸில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 4 நாள் தொடர்ந்து இந்த விபேஸில் எல்லாரும் கலந்துக்கிறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த நாள், இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? 5th டே. கரெக்ட். இந்த 5th டேல ஸ்கிட்டு பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. சரி குட்டீஸ், இன்னைக்கான வசனம் நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கான வசனம் உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணுவாங்க. எல்லாரும் என் கூட சேர்ந்து அதை சொல்லுங்க, சரியா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதம் 40:1. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு யோசிக்கிறீங்களா? அது நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நீங்க கூட இப்போ ஒரு ஸ்கிட் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்கிட்டில் அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு கோழி முட்டையை வச்சுக்கிட்டு அதுல இருந்து கோழி எப்போ வெளியே வரும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தா கோழி வருமா? அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் இருக்கு இல்லையா? ஒரு முட்டையில இருந்து அழகான கோழி குஞ்சு வெளியே வரணும்னா, அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல கர்த்தருக்காக காத்திருக்கிறதுனா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அப்பா அம்மாக்குள்ள சண்டை ஏதோ நடக்குது, இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகணும், இல்லை எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் ஒரு காரியம் இருக்கும்போது நீங்கள் ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏசப்பா, இந்த காரியம் எனக்கு லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஒரு டைம் வச்சு அந்த டைம்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணாமல், ஏசப்பாக்கு ஏற்ற நேரம் எதுவோ அதில் அவர் செய்வாருங்கிற விசுவாசத்தோட நம்ம ஜோம் பண்ணணும். இப்போ பாருங்களேன், நீங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்களா? உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குட்டி பாப்பா வந்து எனக்கு பெரிய பைசைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டால், அந்த குட்டி பாப்பாவால் பைசைக்கிள் ஓட்ட முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் அந்த பாப்பாவுக்கு என்ன தேவையோ அதுதான் ஏசப்பா கொடுப்பாங்க. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை ஏற்ற நேரத்தில் ஏசப்பா கொடுப்பாங்க. அதை தான் இந்த வசனமும் நமக்கு சொல்லி கொடுக்குது. சரி, இந்த வசனத்தை என்னோட கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் இன்னொரு முறை சொல்கிறீங்களா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதம் 40:1.
சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் அழகா வசனம் சொல்றீங்க. இந்த வசனத்தை இன்னும் ஒரு முறை என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதம் 40:1. சூப்பர் குட்டீஸ், வெரி குட். எல்லாரும் சூப்பரா அழகா பொறுமையா நிதானமா இந்த வசனத்தை கத்துக்கிட்டீங்க. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கறது மட்டும் இல்லாம அதை ப்ராக்டிஸும் பண்ணணும். சரி குட்டீஸ், உங்க எல்லாரையும் அடுத்த வாட்டி மறுபடியும் சந்திக்கிறேன். பாய். ஹலோ குட்டீஸ், இந்த ஃபைனல் டேலையும் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் ஸ்டோரி கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக ஆவலாக இருக்கீங்க போலல்ல. இதை கேட்குறது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்டோரியில் வர்ற ஒவ்வொரு கருத்தும் உங்கள் வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணுறதா இருக்கும்னு நான் நம்புகிறேன். உண்மை தானே? ஆமாம். அதே போல் தேவசகாயம் அங்கிளுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்போவும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சுருக்கணும். 5வது நாள் இன்னைக்கு 5வது அதிகாரிகிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னல, அந்த 5 அதிகாரி மேலே இருக்கிற அதிகாரிங்கெல்லாம் செஞ்சாங்க பார்த்தியா? அதே மாதிரி எல்லா பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்துட்டு முடியலன்ன உடனே 4க்கு 2, அதாவது 4 feet and 2 feet அந்த சைஸில் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து அந்த தேவசகாயம் அங்கிளை உள்ளே போட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? எறும்பு, கடிக்கிற எறும்பு, கட்டெரும்பு, சின்ன எறும்பு, கடிக்கிற எறும்பு எல்லாத்தையும் குவியலாக கொட்டி அவரை மூடிட்டாங்க. மூச்சு திணறல் ஒரு பக்கம், எறும்பு கடிக்க வலி தாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, சின்ன எறும்பு உங்களை கடிச்சாலே எவ்வளவு பெருசா வீங்கிருது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அழுகுறோம் நம்ம. அதே போல கட்டை எறும்பு, கடிக்கிற எறும்பு எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டாங்க. அவர் கதறல், அவருடைய சத்தம் வெளியில கேட்கவும் இல்லை. ஏன்னு சொன்னா நல்ல பாக்ஸை போட்டு அடைச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஹோல்ல மாத்திரம் மூச்சு விடுறதுக்கு மாத்திரம் இடம் இருந்தது. அப்படியே மூச்சு திணறலோட அந்த கடியோட ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தினாரே தவிர ஒரு நாளும் ஏசப்பாவை அவர் வெறுக்கவும் இல்லை, மறுதளிக்கவும் இல்லை. யோசிப்பார், உன் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது ஏசப்பாவை விட்டுறலான்னு தோணுதா? விட்டுறாத. அவருடைய தேவசகாயம் அங்கிளுடைய வெற்றி எதில் தெரியுமா இருந்தது? இதில் தான் இருந்தது. எத்தனை போராட்டம் வந்தாலும் ஏசப்பாவை அவர் விடவே இல்லை. இந்த துன்புறுத்தல்லையும் அவர் ஜெயிச்சாரு. இதையும் தாங்க முடியாம அந்த அதிகாரி 6வது அதிகாரி கிட்ட அனுப்பிட்டாரு. 6வது அதிகாரி என்ன தெரியுமா பண்ணாரு? இதுதான், இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி இந்த ஆளு மறுதளிக்க மாட்டாரே, இவரை என்ன தெரியுமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருட்டறையை உண்டாக்கி அங்க காஞ்ச இலைகள் இருக்கு பார்த்தியா, அந்த இலைகளை குவியலா அவர் உடம்பு வரைக்கும் போட்டுட்டு அவர் தலையை ஒரு கூடையால மூடி கட்டிட்டு பாம்பு, தேளு, விஷப்பூச்சிகள் எல்லாத்தையும் அந்த ரூம் ஃபுல்லாக பரவ விட்டாரு. நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அது கடிக்க விஷம் பூச்சி கடிச்சதுன்னா என்ன ஆகும்? விஷப்பாம்பு கடிச்சதுன்னா என்ன ஆகும்? அப்போவே மறிச்சிருவாங்கல்ல, நுர தள்ளி இறந்துருவாங்க. எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. யோசிச்சு பாரு. ஆனால் தேவசகாயம் அங்கிளை ஒன்றுமே செய்ய முடியல. எத்தனை விஷப்பூச்சை தெரியுமா போட்டாங்க? இதெல்லாம் சரித்திரம் சொல்லுது, ஏதோ அண்ணன் கதைக்காக சொல்லலை. இதெல்லாம் சரித்திர புக்கில் இடம் பெற்றிருக்கு. யோசிச்சு பாரு, எத்தனை விஷப்பூச்சி கடிச்சாலும் அவரை ஒன்றுமே செய்ய முடியல. 6ஆம் அதிகாரி பயந்து போயிட்டாரு. என்னடா இது, பாம்பு கூட ஒன்றும் செய்யலையே, தேள் கூட இவர் கடிச்சு ஒன்றும் செய்யலையே, நஞ்சும் விஷமும் அவருடைய உடம்புல ஏறவே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை பாதுகாத்தாரு. இன்னைக்கும் கொரோனாவை பார்த்து நம்ம பயப்படுறோம்ல, ஐயோ ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறோம்ல, வேக்சின் போடுறதுக்கு பயப்படுறோம்ல. இந்த சூழ்நிலைகளில் யார் நமக்கு உதவி செய்வான்ற பயம் வருதுல்ல. ஒருவேளை வியாதியோட நீங்க யாராவது இதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு யோசிச்சுக்கோங்க, ஒரு விசுவாசம் உங்க வாழ்க்கையில தேவை. தேவசகாயம் அங்கிள் வாழ்க்கையில அவ்வளவு விஷப்பூச்சி கடிச்ச போதிலும் அவரை ஒன்றும் செய்யல. இன்னைக்கும் இந்த விஷம் நிறைஞ்ச கொரோனா உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம், உங்க உடம்புல வந்திருக்கலாம். ஆனா இதை மாத்துகிறதற்கு இயேசப்பா உண்மை உள்ளவர். தேவசகாயம் அங்கிள் ஆராதித்த அதே இயேசு உண்மை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற அதே இயேசு அவர் உண்மை உள்ளவர். 6ஆம் அதிகாரியாலையும் ஒன்றும் செய்ய முடியல. உடனே 7ஆம் அதிகாரிக்கு அனுப்பிட்டாங்க. 7ஆம் அதிகாரி என்ன தெரியுமா பண்றாரு? இவங்கெல்லாம் இவ்வளோ ட்ரை பண்ணியும் இந்த ஆளை மாற்ற முடியலையே, நம்ம ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குளம் உண்டு பண்ணி அதில் கடிக்கிற மீன்கள், சதையை கடிச்சு இழுக்கிற மீன்கள். யோசிப்பாரு, இன்னைக்கு நீங்க மீன் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 ஃபைட்டர் ஃபிஷ்ஷை போட்டுச்சுன்னா நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சோன்னு சொன்னா ரெண்டுமே சண்டை போட்டு ஒன்று கடிச்சுக்கிட்டு சாவும்
பண்ணுவோம் பார்த்தீங்களா, சின்ன மீனெல்லாம் போட்டால் கடிச்சு தின்றும் பார்த்தியா, அந்த ஐடியா போல் அவர் என்ன பண்ணார், இவருடைய உடம்பு வரைக்கும் அந்த குளத்துக்குள்ளே விட்டுட்டு கடிக்கிற மீன்கள், ஃப்ளஷ் எல்லாம் தின்ற மீன்களை போட்டு விட்டுட்டார். புண்களை பார்த்து கடிக்குது கடிக்குது கடிக்குதே தவிர மீதி அவர் கடிச்சு பார்த்தும் ஒன்றும் செய்ய முடியல. அந்த மீன்கள் சோர்ந்து போயிருச்சே தவிர இவரை ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மீன்கள் இடத்திலும் அந்த துன்பத்திலையும் இந்த தேவசகாய மக்கள் ஜெயிச்சிட்டாரு. இந்த 7ஆம் அதிகாரிக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இது, இந்த மனுஷன் என்ன உண்மையிலே மனுஷன் தானே இல்லை வேற பிறவியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். தேவசகாய மக்கள் ஏசப்பாவை மகிமைப்படுத்தினார். ஏசப்பா, பகலில் உண்டாகும் கொள்ளை நோய், இரவில் உண்டாகும் பயங்கரம் எல்லாத்துக்கும் விலக்கி தப்புவிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை பாதுகாத்ததற்காக நன்றின்னு சொல்லி இத்தனை கஷ்டத்தின் மத்தியிலையும் தேங்க் பண்ணாரு, கண்ணீரோட தேங்க் பண்ணாரு. இந்த 7ஆம் அதிகாரியாலையும் ஒன்றும் முடியல. உடனே என்ன பண்ணாங்க, எப்பா உன்னை 8ஆம் அதிகாரிகிட்ட அனுப்பிடுறேன்னு சொல்லி அவர் அடுத்த அதிகாரிகிட்ட அனுப்பிட்டாரு. இந்த அதிகாரி என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த அதிகாரி வித்தியாசமா ஒரு சின்ன கூடு மாதிரி, மரக்கூடு மாதிரி செஞ்சு, மரக்கூடுனா அதாவது தேவசகாய மக்கள் ஒரு 6 அடி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சின்னதாக செஞ்சு இவரை குனிய முடியாமல் நிமிர முடியாமல் அடக்கி வச்சு எத்தனையோ நேரம் துன்புறுத்த பார்த்தாங்க, எத்தனையோ மணி நேரம் அதுக்குள்ளேயே வச்சு பார்த்தாங்க, அதுலேயும் ஒன்றும் செய்ய முடியல. இவர் ரொம்ப வெறுப்பாகி ரொம்ப கோபம் அடைஞ்சு என்ன தெரியுமா பண்ணாங்க, அவர் குடிக்க கேட்ட தண்ணியில் விஷத்தை கலந்துட்டாங்க. விஷத்தை கலந்ததும் தெரியாமல் அவர் எப்பவும் போல அந்த தண்ணியை வாங்கி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி சிலுவை போட்டு குடிச்சிட்டார். அதிகாரிகள் எல்லாம் பார்க்குறாங்க, சேவகர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, அவ்வளோதான்டா இந்த ஆளுடைய வாழ்க்கை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவர் மீண்டும் எழும்பி உட்கார்ந்து அவங்களோட பேச ஆரம்பிச்சாரு. இதை பார்த்த உடனே எல்லா அதிகாரிகளுக்கும் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா அதிகாரிகளும் அப்படி கண் விழி பிதுங்கி போயிருக்கிறாங்க. என்னடா இது, விஷத்தை கொடுத்தோமே இது கூட ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் தாங்க முடியல. ஒரு பக்கம் பயம், ஐயோ ஏதாவது நமக்கு ஆயிருமோ, இது தேவ மனுஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பயம். இது தெரியாம தேவசகாய மக்கள் எப்பவும் போல இருந்தார். யோசிப்பாரு, உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது உங்களை பாதுகாக்கிறதுக்கு இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயம் அவர் உங்கள் கூட இருப்பாருன்றத தம்பி தங்கச்சி நீ மறந்துடவே கூடாது. தேவசகாய மக்களோட கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. இந்த விஷத்தை குடிச்ச அப்புறமும் கூட அந்த விஷமும் ஒன்றும் செய்ய முடியல. உடனே பயந்து போய் இவர் என்ன பண்ணுறாரு, எப்பா நீ அடுத்த அதிகாரிகிட்ட கூட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி பதபதப்போட பயத்தோட அடுத்த அதிகாரிகிட்ட அனுப்புறாரு. போர்ச்சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க, இவரை முள்ளு கல் நிறைஞ்ச காடு வழியாக அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. எருமை மேலே ஏற்றி மறுபடியும் அவரை சாட்டை அடித்து இப்படி கொண்டு போயிட்டு இருக்க சமயத்தில் தேவசகாய மக்களுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியாக சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்களே, யோசிப்பாரு. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியான சாப்பாடு இருக்காது, சரியான தண்ணி இருக்காது. அதே போல தான் துன்புறுத்தப்படுகிற இவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா, நல்ல தண்ணி கொடுத்துருப்பாங்களா? இல்லை. தேவசகாய மக்கள் கேட்குறாங்க, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல போர்ச்சேவகர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, அங்கே தேங்கி இருக்கிற ஒரு குட்டையில் ஒரு கூவத்தில் இருக்கிற தண்ணியை மொண்டு கொடுத்தாங்க. அவருக்கு தண்ணி குடிச்சு தாகமே தீரல. கொஞ்ச நேரம் அப்படியே நடத்தி கூட்டு போகிறாங்க. காலெல்லாம் வலிக்குது, கை காலில் சங்கிலி கட்டி இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிப்பாரு. சின்ன அன்கம்ஃபர்டபுள் நமக்கு வந்தாலே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏதாவது அம்மா அப்பாவை சொல்கிறோம், இது எனக்கு வேணும், அவங்க தரலைன்னா அது இதுன்னு சொல்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன் இந்த இடத்துலையும் ஏசப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஆனாலும் தண்ணி தாகம் ரொம்ப எடுக்குது, அப்படியே மூச்சு நின்றும் போல் அவருக்கு இருக்குது. அதனால் மறுபடியும் அந்த எருமை மேலே கூட்டு போகிற நேரத்தில் அந்த எருக்க மாலை போட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில், அடிக்கிற சூழ்நிலையில் தேவசகாயம் பிள்ளை அங்கிள் என்ன தெரியுமா கேட்குறாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. யோ போயா, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவரை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. அவர் மனசு கேட்காம, ஐயோ என் இருதயம் வெடிச்சிரும் போல இருக்குது, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கன்னு 2வது வாட்டி கேட்ட உடனே அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் எந்திரிச்சு வந்து அவரை கன்னத்தில் செவிட்டில் எல்லா இடத்துலையும் டமால் டமால் டமால்னு அடிக்கிறாங்க. தண்ணி வேற உனக்கு ஒரு கேடா, செத்து போடா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கண் கலங்க அவருக்கு தண்ணி தாகம் முடியல, அப்படியே ஏதோ ஒன்று பண்ணுது. ஏசப்பா, உடனே அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, ஏசப்பான்னு சொல்லி பாறையில் போய் உட்காந்து ஆண்டவரே எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு முழங்கால் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, அழுது ஏசப்பா எனக்கு தண்ணி வேணும்ன்ட்டு தன்னுடைய 2 முழங்கை இருக்கு பார்த்தியா, அதை வச்சு அந்த பாறையில் இடிச்சாரு பாரு, இடிச்சு ஜோம் பண்ணாரு பாரு. ஆச்சரியம் தாங்காத விதத்தில் ஒன்று நடந்தது. அந்த இடத்துல ஊற்றா தண்ணி ஓடி வர ஆரம்பிச்சது. இன்னைக்கும் அந்த படத்தை உங்களுக்கு காட்டுவாங்க, நீங்கள் பாருங்களேன். இன்னைக்கும் அந்த பாறையிலிருந்து தண்ணி ஊற்று வந்துக்கிட்டே இருக்கு. அது பேர் தான் முட்டி
முட்டிச்சான் பாறை அப்படின்னு சொல்றாங்க. யோசுப்பாரு, ஏசப்பா அவர் கூட இருந்ததுனால தான் இவ்வளோ அற்புதம். அவர் 2 கையை வச்சு இடிச்ச இடத்துல இருந்து தண்ணி ஊற்றா வந்துகிட்டே இருக்கு. அந்த தண்ணியை எடுத்து ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, நான் தாகத்தினால தவிச்சிட்டு இருந்த போது எனக்கு தண்ணி தந்தீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அதை குடிச்சாரு. இன்னைக்கும் நீ உன் கஷ்ட நேரத்தில், உன் தேவையின் நேரத்தில் அம்மா அப்பாவை கேட்குறியா, இல்லை நீ யார்கிட்ட கேட்குற, இல்லை உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறியா, யார்கிட்ட கேட்குற? ஏசப்பா கிட்ட கேட்டார்ல தேவசகாயம் அங்கிள், இல்லாத இடத்துல தண்ணியை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கும் உனக்கு தேவை இருக்கலாம், பண தேவை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், ஏசப்பா என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே அப்படின்னு சொல்லி நீ அழுதுகிட்டு இருக்கலாம். யார்கிட்ட கேட்குற? ஏசப்பா கிட்ட கேட்டுப்பாரு. உன் தேவையை முதலாவது அம்மா அப்பா கிட்ட சொல்றதை காட்டிலும் நீ இந்த ஏசப்பா கிட்ட சொல்லிப்பாரு. ஆண்டவர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பாரு. இல்லாத தண்ணியே இல்லாத அந்த பாறையில இருந்து முட்டிச்சான் பாறை அப்படின்னு இன்னைக்கும் பேர் வச்சிருக்காங்க. அந்த பாறையில இருந்து தேவசகாய மக்களுக்கு தண்ணி கொடுத்தவர் இன்னைக்கு நீனும் நானும் ஆராதிக்கிற அதே தெய்வம் உன்னுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் சந்திக்காம இருப்பாரா? நிச்சயம் தம்பி, நிச்சயம் தங்கச்சி, யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பார். இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஐயோ தேவசகாய மக்கள் ஒரு பெரிய ஒரு சாதனையாளனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து வணங்க ஆரம்பிக்க வர்றாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் கிடையாது, எனக்கு உதவி செய்த அற்புதம் செய்த இந்த இயேசுதான் தெய்வம், மனுஷன் ஒரு நாளும் தெய்வம் கிடையாதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் நிறைய பேர் அந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. அடித்தாங்க பற்றி அந்த சேவகர்கள் எல்லாம், அவங்க எல்லாம் பயந்து, ஐயோ இவர் யாருப்பா, இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கண் கூட பார்த்துட்டாங்கல்ல அற்புதத்தை. பயந்து போய் அவங்களும் பயந்து ஒண்ணுமே செய்யல. அடுத்த அதிகாரி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அந்த அதிகாரி யார் தெரியுமா? தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றணும்னா மார்த்தாண்டவர்மன் இந்த அதிகாரி கிட்ட தான் அனுப்புவாங்க. என்னென்ன பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கணுமோ கடைசி இந்த அதிகாரி கிட்ட தான் அனுப்புவாங்க. இவர்கிட்ட அனுப்பின உடனே எல்லா மக்களுக்கும் தெரிய வந்துருச்சு, ஓகே அவ்வளவுதான் போல தேவசகாய மக்கள் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. உயர்ந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பத்தியா, நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன பாரு, அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அவ்வளவுதான்டா, இனி அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சுது, இனி ஏசப்பாவை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, அந்த இயேசுவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த அதிகாரி என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் வீட்டு மாட்டு தொழுவத்துல ஒரு வேஸ்டான மரம்னா வளராத மரம், வேப்ப மரம் ஒன்று இருந்தது, காஞ்சு போன மரம். அதில் அவரை தேவசகாய மக்களை கட்டி வச்சு 7 மாதம் கட்டி வச்சுட்டாரு. சாப்பாடு தண்ணி கொடுக்காம, ஏதோ கொஞ்சம் நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, அவங்க இஷ்டப்பட்ட நேரத்துலலாம் தண்ணி கொடுப்பாங்க. ஓகே, 7 மாதம் அப்படி வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிப்பாரு. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, நைட்டு பகல் அப்படியே தான் நிற்க வச்சிருக்கிறாங்க. யோசிப்பாரு, 7 மாதம் அவர் அந்த மரத்திலேயே இருக்கிறாரு, அந்த மரத்திலேயே கட்ட வச்சிருக்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா என்ன நடந்ததுன்னா, அந்த பட்டு போன மரம் அந்த 7வது மாசத்துல அப்படியே துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி அந்த மரத்துக்கு ஊத்தலை, யாரும் அதை பண்படுத்தல, அந்த மரம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த அந்த அதிகாரிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எல்லாரையும் கொன்றுவார் இந்த அதிகாரி, தூக்கு போட்ட ஏதாவது மன்னருடைய வார்த்தையின்படியே கொன்றுவார். ஆனால் இந்த அதிகாரியையும் மனமாற வச்சிருச்சு அந்த சம்பவம். இது நீ ஏதோ ஸ்டோரின்னு நினைக்கிறியா? இன்னைக்கும் நடந்த சம்பவம். அந்த அதிகாரி இதை ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. யோசிப்பாரு, ஒரு பட்டு போன மரம் வளர்ந்துருச்சு. இன்னைக்கும் உன் வாழ்க்கையில தாய் தகப்பன் இல்லாம நீ ஒருவேளை இருந்திருக்கலாம், ஒருவேளை எனக்கு நல்ல நண்பர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஒருவேளை என்ன அன்பா புரிந்து கொள்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், பட்டு போய் இருக்கலாம் உன் வாழ்க்கைய. ஆனா துளிர்க்க பண்ணுகிறதற்கு இந்த தேவசகாயம் அங்கிள் அல்ல, தேவசகாயம் அங்கிள் உண்மையா நம்பி இருக்கிற இந்த இயேசு உனக்கு உதவி செய்வாரு. நம்புறியா? யோசிப்பாரு, ஏசப்பாவை ரொம்ப நம்பினாரு. அவரு சின்ன வயசுல இருந்து நம்பிக்கை பெரிய வயசு வர வரைக்கும் எத்தனையோ பாடுகளின் மத்தியில ஏசப்பாவை நம்பினதுனால அவர் வாழ்க்கையை யாராலும் முடிக்க முடியல. துளிர்க்காமல் இருந்த மரம் கூட அவரை போட்டு கட்டுனதுனால துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு ஏசப்பா அவரோட இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய இருதயத்துல ஏசப்பா வளர்ந்துகிட்டே இருந்தாரு. இன்னைக்கும் இந்த க்ரோ கிரைஸ்ட் தீம்ல உன்னை நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஏதோ கேட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த தேவசகாயம் அங்கிள்குள்ள வளர்ந்த ஏசப்பாவினுடைய அன்பு போல உன் வாழ்க்கையில ஏசப்பா அன்பு வளர்ந்துகிட்டே இருக்கணும். தணிக்க முடியாத அன்பா இருக்கணும். சரியா? பட்டு போன வாழ்க்கை இந்த விபிஎஸ்ல கடைசி நாட்கள்ல, இந்த கடைசி
நாட்கள்ல அது உனக்குள்ள வளரணும். சரியா? விட்டுறாத விட்டுறாத. நீ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நீ எழும்ப வேண்டும். உனக்குள்ள ஏசப்பா வளர வேண்டும். இந்த யோசுபாரு இதை பார்த்த உடனே அந்த அதிகாரிக்கு கலக்கமாயிருச்சு. அவர் எப்பவும் எல்லாருக்கும் பயங்கர பனிஷ்மெண்ட் கொடுக்கிறவரு தேவசகாயம் அங்கிள் கிட்ட கொஞ்சம் சாதுவா நடந்துகிட்டாரு. ஆனாலும் மார்த்தாண்டவர்மன் கட்டளை போட்டபடினால பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணல. பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து எப்பவும் கேட்பாரு, பேசுவாரு. தேவசகாயம் அங்கிள் கிட்ட அவருடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லுவாரு. என்ன கஷ்டத்தை சொன்னாருன்னு கேட்குறியா? அவருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. தேவசகாயம் அங்கிள் கிட்ட போய் சொல்லுவார், இவ்வளவு அற்புதம் உன்னை கொண்டு நடக்குது, என்னை கொண்டு இல்லை. தேவசகாயம் அங்கிள் என்ன தெரியுமா சொன்னார்? என்னை கொண்டு இல்லை, இது ஏசப்பா செய்தது. இதை நான் ஏசப்பா கிட்ட உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன், நிச்சயம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட அந்த அதிகாரிக்காக ஜோம் பண்ணார். நீயும் நானும் நம்ப மாட்டீங்க, மெடிக்கல் மிராக்கிள் நடந்தது. பிள்ளை இல்லாத அவருடைய மனைவி பிள்ளை பெற்றெடுத்தாங்க. தேவசகாயம் அங்கிளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றமாக மாறிடுச்சு. அவருக்கு இருந்த இயேசு வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய மரமா மாறினாரு. அவரை கொண்டு அநேகருக்கு வெளிச்சம் வந்தது, அவரை கொண்டு அநேகருக்கு ஆரோக்கியம் வந்தது, அவரை கொண்டு அநேகர் இளைப்பார்னாங்க. யோசிப்பாரு, அந்த அதிகாரியுடைய வாழ்க்கையில ஒரு அழகிய பிள்ளை பிறந்தது. ஆனாலும் மார்த்தாண்டவர்மன் ஏதாவது இவரை பண்ணிடுவாருன்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டை நிறுத்தல, கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதை கேட்ட ஊர் ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து உண்மையாகவே இவர் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையானவர்னு சொல்லி நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. நீ நம்ப மாட்ட, இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரி, நாகர்கோயில், அந்த கேரளா பார்டர், இதெல்லாமே அந்த நாட்களில் அவங்க வாழ்ந்த இடம். இன்னைக்கும் அந்த இடத்துல 70% அதிகமான சதவீதம் கிறிஸ்தவர்கள். யோசிப்பாரு, ஒரே ஒரு தேவசகாயம் அங்கிள் ஏசப்பாக்காக சாட்சியா இருந்ததுனால, ஒரே ஒரு மனுஷன் சாட்சியா இருந்ததுனால அவ்வளவு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் அந்த இடத்துல நீ போய் பாரு, அங்க இன்னும் அந்த சர்ச்சஸ் இருக்கு, அவர் இருந்த இடங்கள் எல்லாம் இருக்குது, அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கும் நீ ஏசப்பாவை நம்பாம இருக்கியா? ஏசப்பாவை நம்பு, உண்மை தெய்வம் அவர்தான். உன் வாழ்க்கையில விட வேண்டிய காரியத்தை விட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கோ, அவரை உறுதியா பற்றிக்கோ. யோசிப்பாரு, இதை தெரிஞ்ச உடனே எல்லா ஜனங்களும் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் சாப்பிடாம இருப்பாருன்னு பண்டங்கள் கொண்டு வந்தாங்க, தண்ணி கொண்டு வந்தாங்க, எல்லாம் கொண்டு வந்து குடிக்க கொடுத்தாங்க. இவர் எல்லாத்தையும் வாங்கி மற்றவர்களுக்காக ஜெபித்தார். அந்த கஷ்டத்திலையும் மற்றவங்களுக்காக ஜெபித்தார். ஏசப்பாவா இவங்கெல்லாம் அறிஞ்சுக்கணும்னு ஜெபித்தார். உன் வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கா? யோசிப்பாரு, கஷ்டம் வந்தவுடனே ஏசப்பா விட்டு ஓடுறியா, அல்லது உன் கஷ்டத்திலையும் மற்றவங்க கஷ்டம் மாறணும்னு நீ இன்னைக்கு இருக்கியா? உன்னுடைய வாழ்க்கை தேவசகாயம் அங்கிளை போல மாறணும். சரியா? ஏசப்பாயிட்ட உன்னை கமிட் பண்ணுவியா? ஆமா. இதே நிலையில கேட்டுப்பாரு. இதை தெரிஞ்ச அந்த உயர்ந்தவர்கள்னு சொன்ன பார்த்தியா, அந்த உயர்ந்தவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? மார்த்தாண்டவர்மன் கிட்ட போயிட்டு, இந்த தேவசகாயம் பிள்ளைய கொல்ல முடியல, நீர் உடனே அவனுக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துடணும், ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி, ஏதாவது பண்ணி கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இந்த மார்த்தாண்டவர்மன் என்ன தெரியுமா பண்றாரு? அந்த உயர்ந்தவர்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டார். அந்த உயர்ந்தவர்கள் சொல்லக்கூடியவங்க பெருவிளை அப்படின்ற ஊர் வழியா அவரை நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம கொண்டு போறாங்க. அந்த உயர்ந்தவர்கள் சொன்ன பத்தியா, அவங்க பெருவிளையில இருந்து கொண்டு போகும்போது எப்படி தெரியுமா கொண்டு போனாங்க? ஒரு பெரிய கட்டையை எடுத்து அதுக்கு நடுவில் அவருடைய கையை கட்டி அவரை உள்ளே விட்டு வானத்தை பார்க்குற மாதிரி அவரை தொங்க விட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் கூட அவர் ஏசப்பாவை பார்த்து, ஒரு குதிரை மேலே போனவர் ஏசப்பாவை பார்த்து சொன்னார், ஏசப்பா இந்த நேரத்துலையும் நான் உங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, நான் இந்த நேரத்துலையும் விட்டுற மாட்டேன். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு முன்னால், இந்த உலகம் எல்லாம் எனக்கு பின்னால் அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் ஒரு பாடல் பிறந்திருக்கும்ல. யோசிப்பாரு, அவர் இந்த காலத்தில் இந்த விபிஎஸ் க்ரோ கிரைஸ்ட்ல இருந்திருப்பாருன்னு சொன்னா, இந்த விபிஎஸ் சூழ்நிலைகள்ல இருந்திருப்பாருன்னு சொன்னா என்ன தெரியுமா பாட்டை பாடியிருப்பாரு? எனக்குள் வளர்ந்திட கனிகளால் என் வாழ்க்கை நிறைந்திட, இயேசு எனக்குள் வளர்ந்திட கனிகளால் என் வாழ்க்கை நிறைந்திட, வாய்க்காலாய் மாறிட, இயேசுவே உம் பலன் வேண்டுமே, நன்மையின் வாய்க்காலாய் மாறிட, இயேசுவே உம் பலன் வேண்டுமே, உங்கள் அன்பினால்
போயிட்டு ஒரு இடத்துல வச்சு, கொல்ல போகிற இடத்துல அந்த ஸ்பாட்டில் வச்சு அவரை பூவரச மரத்தில் கட்டி சித்திரவதை பண்ணுறாங்க. இப்போவாது இயேசுவை விட்டுரு, இன்னும் உனக்கு நேரம் இருக்குது, இப்போவாது இயேசுவை விட்டுரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த டார்ச்சருக்கும் பணியில் உடனே இவர்களுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஓகே, இவருடைய மனைவியை கூட்டு வந்தால் அந்த பாண்டிங்கில், அந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படியாவது மறுதளிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டு வராங்க. மனைவியை கூட்டு வந்து காமிக்கிறாங்க. அப்போ என்ன தெரியுமா பண்ணாரு? இவர் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் உடம்புல ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு, கை கால் முகம்லாம் வீங்கி போயிருக்கு, கால்லாம் நடக்க முடியாமல் ஒல்லியாக அந்த செய்கிற அளவுக்கு இருந்த தேவசகாயம் அங்கிள் ஒல்லியா மாறி உடம்பெல்லாம் ரொம்ப குறுகி போன நிலைமையில இருக்காரு. அப்போ கூட என்ன தெரியுமா சொன்னாரு? அவங்க ஒய்ஃபை பார்த்து, ஞானப்பூ நீ கவலைப்படாத, இன்னைக்கு எனக்கு எது ஆனாலும் நான் ஏசப்பாவோட இருப்பேன், ஏசப்பா உன் கூட இருந்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி மனைவியை தைரியப்படுத்துறாங்களே தவிர இவர் மாறவே இல்லை. உடனே அவங்க மனைவியையும் கூட்டு போயிட்டாங்க. இதுவும் பலிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மலை மேலே கொண்டு போய் அவரை முட்டி போட வச்சு, உன்னை நாங்கள் கொல்ல போகிறோம், இப்போவாது நீ இயேசுவை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு ஜெபிக்க ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன தெரியுமா பண்ணுறாங்க? நீ ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட இவர் சொல்கிறாரு, ஏசப்பா இத்தனை வருஷம் என்னை பாதுகாத்தீங்களே, இத்தனை வருஷம் அறியாத குடும்பத்தில் பிறந்த என்னை ஏசப்பாவை அறிந்து கொள்ள வச்சிங்களே, இவ்வளவு நாள் இந்த விசுவாசத்தை விடாமல் அந்த விசுவாசம் வளரும்படி செய்தீங்களே, அந்த பரிசுத்தம் வளரும்படி செய்தீங்களே, நான் சிறு வயது முதற்கொண்டு இப்போ வரைக்கும் நான் பெருசாக வளர்றதுக்கு, உயர்ந்து வளர்றதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்களே, உம்மை நான் ஏற்றுக்கொள்ள உதவி செஞ்சீங்களே, நன்றி ஏசப்பா, இப்பொழுதும் எனக்கு உயிர் போனாலும் நீங்க தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றாரு. ஜோம் பண்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? 3 குண்டு அவரை நோக்கி வருது. டிஷ் டிஷ்னு 3 குண்டு அவரை சுற்றுச்சு. சுட்ட உடனே அவர் அந்த வழியில கீழே விழுந்தார். ஆனால் அவருடைய ஜீவன் அவரை விட்டு போகவே இல்லை. இவர் ஜோம் பண்றாரு, ஏசப்பா இதுதான் என்னுடைய கடைசி நேரமா இருக்கும்னு சொன்னா என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜொபிக்கிறாரு. உடனே இந்த போர்ச்சேவகர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் நடுக்கம், என்னடா அந்த மனுஷன், இந்த குண்டுக்கும் அவருடைய உயிர் உடனே போகலையே அப்படின்னு சொல்லி அவர் அந்த மலை மேல இருந்து உருட்டி விட்டாங்க. அந்த மலை மேல இருந்து உருண்டு 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 அவருடைய உடம்பெல்லாம் கீறி காயப்பட்டு பீஸ் ஆகி எலும்பெல்லாம் உடஞ்சி பீஸ் ஆகி ஒரு குகைக்கு பக்கத்தில் அப்படியே வந்து விழுந்துட்டாரு. இதை பார்த்த உடனே அந்த போர்ச்சேவகர்கள் எல்லாம் நைட்டோட நைட்டா செஞ்சதுனால, இதை யாருக்கும் தெரியாம செஞ்சதுனால என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த உடம்பையும் அப்படியே விட்டுட்டாங்க. இதை கேள்விப்பட்ட ஜனங்க எல்லாருமே ஒவ்வொரு மலையா, ஒவ்வொரு காடுல இருக்கிற ஒவ்வொரு மலை ஏறி இறங்கி தேடுறாங்க. தேடின உடனே ஒரு குகைக்கு பக்கத்துல அந்த உடம்ப, தேவ சகாயம் அங்கிள் உடம்ப கண்டுபிடிச்சு அதை அழுது கொண்டே தூக்கிட்டு வந்து ஒரு தேவாலயத்துல அடக்கம் பண்றாங்க. யோசுபாரு கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய விசுவாசத்திலிருந்து விலகவே இல்லை. ஏசப்பா அவருக்குள்ள வளர்ந்துகிட்டே தான் இருந்தாரு. உனக்குள்ளேயும் இன்னைக்கு இந்த ஏசப்பா வளர்ந்துகிட்டே இருக்காரா, இல்லை வெட்டி போடப்பட்டாரா? இன்னைக்கும் தம்பி தங்கச்சி யோசுபாரு, அவருடைய வாழ்க்கை ஒரு இரத்த சாட்சியா இருந்தது. இன்னைக்கும் உன் லைஃப்ல நீ எதை பின்பற்றி போற, எதை பின்பற்றி நீ நடந்து கொண்டிருக்கிற? இந்த உலகத்துல இருக்கிற இன்பங்களை தேடி போறியா? இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷங்களை தேடி போறியா? எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த தேவ சகாயம் பிள்ளை இயேசுவுக்காக மரிச்சாரு பாத்தியா? இன்னைக்கும் உன் வாழ்க்கையில நீ ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணும். ஏசப்பாவுக்காக நான் வாழ்வேன், ஏசப்பாவுக்காக நான் மரிப்பேன். இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை உனக்கு தந்திருக்கிறாரு, இந்த உலகத்துல எவ்வளவு ஆஸ்தி சம்பத்து, அம்மா அப்பா, நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு, சர்ச்சுக்கு வாரம் வர, சர்ச்சுக்கு சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிற, உனக்குள்ள கிரைஸ்ட் க்ரோ ஆயிருக்கிறாரா? யோசுபாரு, எத்தனை சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கிற? இன்னைக்கு ஏசப்பாக்காக நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? வருஷம் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணது போல இந்த சண்டே கிளாஸ் இருக்கக்கூடாது. உனக்குள்ள கிரைஸ்ட் க்ரோ ஆயிருக்கணும். சரியா? இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட்டோட கண்ணை மூடி சொல்ல போற. எல்லாரும் கண்ணை மூடுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிட்டு யாரும் பக்கத்துல பார்க்க கூடாது. இது பேசுற நேரம் இல்ல, கதை கேட்கிற நேரம் இல்ல. திஸ் இஸ் யுவர் கமிட்மெண்ட் டைம். நீ கமிட்மெண்ட் பண்ண போற, உன் வாழ்க்கையை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்க போற. இந்த VBS முடியும் போது உன் வாழ்க்கை புதுசா துவங்க போகுது. இந்த வாழ்க்கையை நீ ஏசப்பாக்காக அர்ப்பணிக்க போறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல இருக்க கண்ணை மூடிக்க. ஏசப்பா நீங்க எனக்குள்ள வளரணும் ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா. நாங்க இது நாள் வரைக்கும் உலக அன்பை தேடி ஓடணும்ப்பா, உலக நண்பர்களை தேடி ஓடின நாட்கள் போதும் ஆண்டவரே. பாவம் எங்களை நெருங்கி வந்த நாட்கள் போதும்ப்பா. நாங்க உங்களுக்காக வாழணும்ப்பா. உங்க பலன் வேண்டும், உங்க ஆவினால் நிரப்புன்னு சொல்லி எல்லாம் நல்ல கண்ணை மூடி ஓ ஜீசஸ் எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா என்னை விட்டு பாவம் விலகட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் அப்பா நீங்க எனக்குள்ள வாங்கப்பா, நீங்க எனக்குள்ள வந்து என்ன ஆசீர்வதிங்க. கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உங்களுடைய அன்பு
அன்பு எனக்குள்ள வளரணும், உம்முடைய வெளிச்சம் எனக்குள்ள வளரணும், உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ள வளரணும், உம்முடைய ரட்சிப்பு எனக்குள்ள வளரணும். நான் வாழ்ந்தாலும் சரி மரித்தாலும் சரி உமக்காக வாழணும்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? சின்ன பிள்ளைங்க ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், இது உங்களுக்கான நேரம். வாலிபர்கள், டீன் பிள்ளைங்க ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் இந்த உலகத்துல பாய் ஃப்ரெண்டுக்காக கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துல பப்ஜிக்காக நான் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. என்டர்டைன்மெண்ட்காக வாழ்ந்த நாட்கள் போதும், கேம்ஸ்க்காக வாழ்ந்த நாட்கள் போதும், படிப்புக்காக நான் இந்த உலகத்துல இருக்கலாம் வாழலாம், ஆனா நாங்க முடிவு வரையும் உமக்காக வாழணும் ஆண்டவரே சொல்லி நீ எல்லாம் ஒப்பு கொடுப்பீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மறைவான பாவங்கள் எல்லாம் விட்டுருங்க. ஏசப்பா, நீங்க எனக்குள்ள வளர என் இருதயத்துல இருக்கிற குப்பையெல்லாம் விலக்கி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி சொல்லுவீங்களா? தம்பி, தங்கச்சி, இந்த நேரத்தை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது உனக்கான நேரம். இது ஏசப்பா உனக்குன்னு வச்சிருக்கிற திருப்புமுனையான நேரம். அந்த தேவ சகாவி மக்கள் ஒப்பு கொடுத்து கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க பாத்தீங்களா? ஒன்லி 40 years அவங்க வாழ்ந்த நாட்கள் 40 வருஷம் தான். 7 வருஷம் தான் ஏசப்பாவை தெரியும் அவருக்கு. 7 வருஷமும் ஏசப்பாக்காக வாழ்ந்தாரு பாத்தியா? இன்னைக்கு உன் குடும்பம் இப்பதான் இயேசு அறிஞ்சிருக்கலாம், நீ இப்பதான் இயேசு அறிஞ்சிருக்கலாம். வாழ்ற நாள் ஒவ்வொரு நாளும் நீ ஏசப்பாக்காக வாழணும். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்பியா? என் கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லு, இயேசு எனக்குள் வளரணும் ஆண்டவரே, எனக்குள் நீர் வளரணும் ஆண்டவரே. சேர்ந்து சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சேர்ந்து, இயேசு எனக்குள் வளர்ந்திட கனிகளால் என் வாழ்க்கை நிறைந்திட, இயேசு எனக்குள் வளர்ந்திட கனிகளால் என் வாழ்க்கை நிறைந்திட, நன்மையின் வாய்க்காலாய் மாறிட, இயேசுவே உம்பலன் வேண்டுமே. சொல்லுவியா நீ சேர்ந்து? நன்மையின் வாய்க்காலாய் மாறிட. கண்ணை மூடி சொல்லு பாப்போம் சேர்ந்து. இயேசுவே உம்பலன் வேண்டுமே, உந்தன் அன்பினா என் உள்ளம் நிரம்பனோ, உந்தன் ஆவியா என் உள்ளம் நிரம்பனோ, இயேசு என்னில் வளர்ந்திட. கண்களை மூடி சொல்லுப்பா. கனிகளா என் வாழ்க்கை நிறைந்திட. உனக்குள்ள இயேசு வளரணும். சேர்ந்து இயேசு ஒப்பு கொடுத்து சொல்லு, எனக்குள் வளர்ந்திட. ஓ கனிகளா என் வாழ்க்கை நிறைந்திட, நன்மையின் வாய்க்காலாய் மாறிட. உன்னை நீ தருவியா இயேசப்பாக்கு? என்னையே உம் பாதம் தருகிறே, நன்மையின் வாய்க்காலாய் மாறிட, இயேசுவே உம்பலன் வேண்டுமே, உந்த அன்பினா என் உள்ளம் நிரம்பணும், உந்தன் ஆவியால், உந்தன் ஆவியா என்னையும் நிரப்பிடும், என்னையும் நிரப்பிடும், இயேசு எனக்குள் வளர்ந்திட. உண்மையா சொல்லு பார்க்கலாம். கண்களை மூடி. கனிகளா என் வாழ்க்கை நிறைந்திட. கண்களை மூடி சொல்லுப்பா. இயேசு எனக்குள் வளர்ந்திட, கனிகளால் என் வாழ்க்கை நிரம்பிட. கரங்களை உயர்த்தி நன்மையின் வாய்க்காலாய் மாறிட. அதுக்கு உனக்கு பழையவைகள் எல்லாம் ஒளியணும். இயேசுவே உம்பலன் வேண்டுமே. அழுது ஒப்பு கொடுத்தா ஒப்பு கொடு. ஓ நன்மையின் வாய்க்காலாய் மாறிட, இயேசுவே உம்பலன் வேண்டும்.
வேண்டுமே உந்த அன்பினா என்னுள்ளம் நிரம்பணும் உந்த ஆவியா என்னையும் நிரப்பிடும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறேன். ஏசப்பா, இது நாள் வரைக்கும் பழையவைகள் என்னை நெருக்கி இருந்தது ஆண்டவரே. முள்ளான நிலத்துல நான் வளர்ந்துட்டேன் ஆண்டவரே, கல்லான நிலத்துல நான் வளர்ந்துட்டேன். என்ன நல்ல நிலமா மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, உன் மேல எனக்கு தாகம் வரணும் ஆண்டவரே, எனக்கு உன் மேல தாகம் வரணும். சர்ச்சுக்கு வரேன் போறேன், ஆனா தாகம் இல்லப்பா. நான் வசனத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும்ப்பா, நல்ல பாடணும், ஆராதிக்கணும். சொல்லுங்க, நல்ல கண்ணை மூடி சொல்லுங்க, எனக்கு தாகம் வேணும் ஆண்டவரே. அந்த மான போல எனக்கு தாகம் வேணும் ஆண்டவரே. என்ன நல்ல நிலமா மாத்துங்கப்பா, எனக்கு தாகம் வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, எனக்கு வெளிச்சம் வேணும்ப்பா ஆண்டவரே. எனக்கு ஊட்டச்சத்து, எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே. பாவத்தை மேற்கொள்ளுகிற பலன் ஏசப்பா, அந்த ஊட்டச்சத்து எனக்கு வேணும் ஏசப்பா. சாத்தான் சில காரியங்கள் என்ன தோக்கடிச்சிடறான். தீமையான காரியங்கள், செக்ஷுவல்ல நான் விழுந்துடுறேன், தவறான காரியங்களை நான் வாங்குறேன். எனக்குள்ள பரிசுத்தம் இல்ல, எனக்கு சாத்தான் அழிக்கிறதுக்கு ஒரு ஊட்டச்சத்து வேண்டும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பட்ட கேளு. எதெல்லாம் மனசை நெருக்குதோ, எதெல்லாம் உன்னை நெருக்கி உன்னை வாழ வைக்க முடியாம ஏசப்பாட்ட இருந்து உன்னை பிரிச்சுதோ, அதுக்கு விரோதமா நீ எழும்பணும். ஓ, தேவ சகாயத்துக்கு விரோதமா எவ்வளவு போராட்டங்கள் வந்தது. சாத்தான் எழும்பி நின்று செயல்பட பார்த்தான், ஆனா ஏசப்பா வெற்றி கொடுத்தாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில வெற்றி, உன் வாழ்க்கையில தலைகீழ ஏசப்பா மாற்ற போறாரு. ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, பழையவைகள் என் வாழ்க்கையில மறையட்டும் ஆண்டவரே, கனிகளால் என் வாழ்க்கை நிரம்பட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணை மூடி கேட்க போறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என்னில் ஒளிந்திட வெளிச்சமா என்னை மாற்றிடும். பழையவை என்னில் ஒளிந்திட வெளிச்சமா என்னை மாற்றிடும். உந்தன் சேவை நான் செய்திட எந்தன் வாழ்வை நான் தருகிறேன். உந்தன் சேவை நான் செய்திட எந்தன் வாழ்வை நான் தருகிறேன். எனக்குள் வளர்ந்திட கனிகளால் என் வாழ்க்கை நிறைந்திட. வாவ், உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு அழகா எல்லாம் ஒப்பு கொடுத்தீங்க. இந்த 5 நாளும் நீங்க கத்துக்கிட்டத உங்க மனசுக்குள்ள இப்ப ஆண்டவர் நல்லா பதிய வச்சிருக்காரு. ஒரு நாளும் அது உங்களுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு விட்டுறாதீங்க. இந்த வசனங்கள், இந்த பாடல்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் உங்களுக்குள்ள அப்படியே நீங்க அசை போட அது உங்களுக்குள்ள கிறிஸ்துவை வளர்த்துடும். இந்த நிலத்தை பாருங்க, வெறும் நிலமா தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல தண்ணி ஊத்துனேன், விதைய போட்டேன், அப்புறம் மருந்து தெளிச்சேன், எல்லாம் பாத்தீங்கல்ல. இதெல்லாம் அது என்ன பண்ணுச்சு, உள்ள வாங்குச்சு. அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் நடக்க தான் நீங்க இங்க பாக்குற இந்த பசுமையான வயல்வெளி. அதுக்கப்புறம் தான் அதுல நம்ம கனியை பார்க்க முடியும். உங்களுக்குள்ளேயும் இந்த 5 நாளும் நிறைய விதைச்சிருக்காங்க, நிறைய ஊட்டச்சத்து கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும், நீங்க சாப்பிடணும், அதை பெருக பண்ணணும். உங்களுக்குள்ள கிறிஸ்து வளரணும். அப்போ உங்களை பார்க்கறவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளை, இந்த பிள்ளை இயேசுவ போல வாழ்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
நீங்க கற்றுக்கொண்டதெல்லாம் அப்படியே நீங்க சாப்பிட்டு ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை சரியான நேரத்துல நீங்க வாழ்ற பகுதியில இந்த உலகத்துல ஏசப்பா உங்களையும் பயன்படுத்துவாரு. பொறுமையா காத்திருப்பீங்களா? இந்த வருஷம் இந்த 5 நாள் தலைப்புகளையும் நீங்க கேட்டுக்கிட்டீங்க. நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. சரியா? ஓகே, இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்த இந்த பாடலை திரும்பவும் பாடுங்க. இன்னையிலிருந்து உங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். இன்னையிலிருந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வேதத்தை வாசிக்கணும். பாருங்க, இன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்ல, ஹோம்ஒர்க் எல்லாம் இல்ல. ஒரு காலத்துல இதெல்லாம் சாக்கு போக்கு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு நிறைய நேரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தை எல்லாம் நீ ஏசப்பாக்காக பயன்படுத்தினீன்னா ஒரு நாள் நீ ஏசப்பாக்காக பயன்படுவ. ஓகேவா? உங்களை எல்லாரையும் அந்த தேவ சகாய அங்கிளை பத்தி பார்த்தோம் இல்லையா? அவங்க எவ்வளவு பாடுபட்டாங்க, எவ்வளவு காரியத்தை நம்ம நாட்டுல இருந்து சகிச்சாங்க. கடைசியில அவருக்குள்ள இயேசு இருக்கிறத மத்தவங்க பார்த்தாங்க. உங்களுக்குள்ளேயே ஏசப்பா இருக்கிறத மத்தவங்க பார்க்கணுமா இல்லையா? முதல்ல உங்க அப்பா அம்மா பார்க்கணும், என் பிள்ளையா இப்படி வளர்ந்துருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்களா? சரி, கற்றுக்கொண்டதெல்லாம் மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வருஷம் பார்க்கலாமா? பாய். ஹலோ குட்டீஸ், ஒரு ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு சண்டே 11 AM நமக்கு குவிஸ் டைம் இருக்குது. இதே திருவெற்றியூர் ஏஜி சர்ச் யூடியூப் சேனலில் உங்களுக்கு இந்த குவிஸ் டைம் டெலிகாஸ்ட் பண்ணப்படும். 11 AM நீங்கள் கரெக்டாக ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்து ஒரு பென் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. கேட்குற கேள்விக்கு கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதி கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனா ஃபர்ஸ்ட் 5 வின்னர்ஸ்க்கு நாங்கள் சூப்பரான ப்ரைஸ் கொடுப்போம். என்ன குட்டீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு 11 AM சந்திப்போம். பாய்.